நீலகிரி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி மலைப்பகுதிகளில் கனமழை பெய்தது. புதுச்சேரி, காரைக்காலில் வறண்ட வானிலை காணப்பட்டது. வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக மழைக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் எனவும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் எனவும், பிற மாவட்டங்களில் லேசான மழை பெய்யும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காற்றின் வேகம் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை இருக்கும். தமிழகம் முழுவதும் ஜூன் 3 வரை பரவலான மழை தொடரலாம் எனவும், தமிழக கரையோரங்கள், வங்கக்கடல், அரபிக்கடலில் 65 கிலோமீட்டர் வேகத்தில் சுழற்சி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பருவமழை செயல்பாடு அதிகரித்துள்ள நிலையில் மே 29 மற்றும் 30ஆம் தேதிகளில் பல இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனை அடுத்து தீவிர மழை எச்சரிக்கையாக தமிழகத்திற்கு ரெட் அலர்ட் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நாட்களில் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், வீசும் சூறாவளி காற்று மற்றும் மழையுடன் கூடிய இடிமின்னலுக்கு பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.